வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 30 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல சுத்தமா பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. ரொம்பவே ஒரு ஆம வேகத்தில தான் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். ஐடி செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். வங்கி பங்குகள் பொறுத்தவரைக்கும் குறிப்பா லார்ஜ் கேப் வங்கி பங்குகளும் இன்னைக்கு டேல பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. ஓவராலா எக்ஸ்பைரி டேல ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இருக்கு. மேபி செகண்ட் ஹால்ஃப் இல்லைன்னா மார்க்கெட் முடிவடையும் நேரத்தில ஏதாச்சும் ஒரு வளட்டல கொண்டு வருவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது முக்கியமான அப்டேட் என்னன்னா, ஸோ நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல ரொம்ப நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாதங்களுக்கு மேல நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணாம தான் இருந்தோம். இன்னைக்கு டேல ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நேத்து நோவோ நார்டிஸ்க்ல நடந்த சரிவ பற்றி அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பல நண்பர்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். அதனால இப்போ அந்த அப்டேட் குடுக்குறேன். ஸோ மேபி இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரஸ்டடா இருந்தா மட்டும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல குளோபல் மார்க்கெட் அப்டேட் இருக்கும். அதே மாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக் பற்றியான அப்டேட்டும் அந்த இடத்துல போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதில முதல் வரிசையா இப்ப நம்ம நண்பர்கள் தொடர்ந்து தினமும் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல என்ன மாரியான செக்டார் பங்குகள கேட்டுட்டு இருக்காங்கன்னா, இந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக் பங்குகள கேட்டுட்டு இருக்காங்க. கிராம்ப்டன், அடுத்தது ஓரியன்ட், நெக்ஸ்ட்டு பஜாஜ் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த பங்குகள கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்குகள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 3 பங்குகளுமே நல்ல ஒரு கரெக்ஷன குடுத்த பங்குகளா தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இதில எது நமக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு சேஃப்டியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ஏற்படுத்தி குடுக்குங்கிறத இந்த வீக்ல ஏதோ ஒரு நாள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மேபி இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அடுத்தது கர்நாடகா பேங்க்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு டேல கர்நாடகா பேங்க்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பேங்க்ல ஹிட் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் நான் 20% எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கர்நாடகா பேங்க்ல 19% ப்ராஃபிட்டோட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல எக்ஸிட்ட நான் குடுத்துட்டேன். ஸோ நான் 210 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஹிட் ஆயிருந்தது. ஸோ அதனால ஓகே பாய் பாய் அப்படின்ட்டு கர்நாடகா பேங்க்குக்கு சொல்லியாச்சு. ஸோ ரீசென்ட்டா நடந்த இந்த ஒரு பல்க் பையிங்னால கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. மேபி ஸோ அந்த பெரிய ஆள் பை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கூட இந்த கர்நாடகா பேங்க்ல வாங்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கோட ராலி ஏற்பட்டுட்டே இருக்கு. கன்டினியூஸா ஒரு 3 நாளா 3 ட்ரேடிங் செஷனா இந்த கர்நாடகா பேங்க் ஏறிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது இன்னும் எவ்வளோ தூரம் போகும், இல்ல புது ஒரு உச்சத்த தொடுமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் இத நான் ஃபோக்கஸ் பண்ணதே ஒரு ஷார்ட் டெர்ம் ஓரியன்டடா தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த ரிட்டர்ன் டீசென்ட்டான ரிட்டர்னா தான் எனக்கு படுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இதிலருந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். மேபி ஒரு புது உச்சத்த கூட தொடரலாம். ஏன்னா, வங்கி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. ஸோ இவன் பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கான். ஸோ மேபி இவன் பார்ட்டிசிபேட் பண்ணனாலும் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த காரணத்துக்காக தான் இத ஃபோக்கஸும் பண்ணேன். ஓகே, எனக்கு இது போதும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியேறியிருக்கேன். ஸோ நீங்க வெளியேறணுமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷன நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேத்து ஏசிசி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. கிட்டத்தட்ட ரூ. 1980 வரைக்கும் மேல போயிட்டு, எண்ட் ஆஃப் த டேல ரூ. 1910 கிட்ட க்ளோஸ் ஆயிருந்தது. நேத்தே அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாரி ஏற்ற இறக்கத்துக்கு நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா, ஏசிசி ஒரு 2.5% வரைக்கான ஒரு சரிவு சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அகைன் பழைய லெவல்ல என்ன இருந்ததோ, அதே லெவல நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த மாரி நம்ம அவசரப்படக்கூடாதுன்ட்டு. இப்போ நேத்து இந்த ஏசிசி என்ன ரீசன்னால மேல ஏறுச்சு அப்படின்ட்டு நமக்கு தெரியாம இருந்தது. பட் நேத்து நைட்டே வந்துருச்சு போல டேட்டா. ஸோ என்ன வந்திருக்குன்னா, பிளாக் ராக் இந்த ஏசிசி பங்க வாங்கியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 9.82 லேக் ஈக்விட்டி ஷேர பிளாக் டீல் மூலியமா இந்த பிளாக் ராக் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது மெயின் ரீசன் ஏசிசி மேல் நோக்கி நகர்வதற்கு. ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 1911ல இந்த பிளாக் ராக் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படியும் இறக்கத்துலேருந்து கடைசி ஒரு அப்சைடு போற வரைக்கும் வாங்கியிருப்பாங்க. ஆவரேஜ் பிரைஸா
$1911 கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா ஏறுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் அகைன் மேபி நமக்கு திரும்பவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ண தான் வந்து போறோம். ஸோ பொறுத்திருப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன் ஒரு 1 இல்ல 2 வருடத்துல கிடைக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். கூடவே இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா, நேத்தோட டேல சரிவ வந்து சந்திச்சிருந்தது. ஆனா, இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு 12, 13% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. ஆனா, இந்த இடத்துல பிளாக் ராக் பார்த்தீங்கன்னா, வித்திருக்காங்க. ஓரியன்ட் எலக்ட்ரிக் பங்க இவங்க எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தும் ஏறிட்டு இருக்குன்னா, மேபி வேற யாராச்சும் கூட இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக் பங்க வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓப்பன் மார்க்கெட்ல இந்த பிளாக் ராக் வந்து ஓரியன்ட் பங்க வித்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ESOFோட ப்ரொமோட்டர் வந்து 7.29% ஸ்டேக்க பேங்க்லேருந்து விற்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஏதாச்சும் இஷ்யூவான்னு சொல்லி தேடி பார்த்தேன். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ ஆர்பிஐயோட ரூல் காரணமாக, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் காரணமாக, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஐயோட நார்ம்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேக் சேல் இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ESOF இன்னைக்கு டேயில் ஒரு 2% வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு ₹26 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு லோவில் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உட்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொஞ்சம் வந்து அவங்களுடைய அப்டேட் எல்லாம் ஒரு நண்பர் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். பட் மறந்துட்டேன். ஆனால் அந்த நண்பரோட கமெண்ட்டை நான் பார்த்தேன். ஸோ அப்போவே போய் செக்கும் வந்து பண்ணி பார்த்தேன். ஸோ இன்னும் சில விஷயங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே டைமில் ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா டிஸ்கஷனை வந்து நடத்தலாம் ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல் சேனலில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பசி ரீட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, எம்பசி ரீட் பார்க்கும்போது ஒரு 10,300 கோடி பார்த்தீங்கன்னா, புது ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் வந்து பெங்களூரில் போடுறதுக்காக டிப்ளாய் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அவங்களுடைய அஃபிஷியலாகவே வந்திருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். இப்போது பெங்களூரில் ஸோ வீட்டுக்கான ஒரு தேவையும் வந்து அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ஒரு டிமாண்ட் வந்து நல்லாவே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க. இது மேபி இவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வருமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ திரும்ப அடுத்த காலாண்டில் அகைன் டிவிடெண்ட்டை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எங்கெங்கே விற்றுருக்காங்க, என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஐடிசி அண்ட் எஸ்டிஎஃப்சி பேங்க், ஏர்டெல், எத்தர்னல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் டாடா மோட்டார்ஸ் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஷேரை வந்து கட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. போன வீக் பார்த்தோம், ரிலையன்ஸில் வந்து பங்குகளை வாங்கியிருக்கிறதா கூட நம்ம ஒரு டேட்டா பார்த்தோம். பட் இது எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுதுன்னு தெரியல. பட் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரிலையன்ஸ்லலாம் பெரிய ஒரு இம்பேக்ட் இல்லை. பட் டாடா மோட்டார்ஸ் மட்டும் பார்க்கும்போது சரிவை நோக்கி தான் வந்து சந்திச்சிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில் மட்டும் 20% வரைக்கான ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் இப்படி ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ஜேபி மார்கன் பைக்கால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இன்னும் நல்லா ஏறும் அப்படின்ட்டு புல்லிஷாக இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. என்னென்ன அடுக்கியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அடுக்கின விஷயங்களை தான் இவங்களும் அடுக்கியிருக்காங்க. ஸோ நியூ எனர்ஜி பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பெட்ரோகெமிக்கல் மார்ஜின் வந்து நெக்ஸ்ட் இயரில் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் பிஸ்னஸ், ஜியோவோட ஐபிஓ இதெல்லாம் வந்து காரணம் காட்டி ஸோ ரிலையன்ஸுக்கு வந்து புல்லிஷாக இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஏறுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி டேயில் 52 வீக் ஹையை ரிலையன்ஸ் வந்து தொட்டிருக்கு. கரண்ட்டாக ஒரு 1% வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்ருக்கு. அடுத்தது ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு ஹெச்எஸ்பிசி பார்த்திங்கன்னா டார்கெட்டை கட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரீசன் பார்த்தா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ரீசனையும் இப்போ வந்து இவங்க சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஒரு வருஷம் முன்னாடியே இதில் இருக்கக்கூடிய இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இதில் புது விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த சைபர் அட்டாக்கோட இம்பேக்ட். பட் இந்த சைபர் அட்டாக்கோட இம்பேக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ இது ரீசெண்டாக நடந்தது தான். இதில் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. மற்றபடி இந்த சைனாவோட டேக்ஸ், லக்ஸரி டேக்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இது இவங்களுடைய மார்ஜினை வந்து பாதிக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதே சமயத்தில் டேக்ஸும் வந்து அதிகமாச்சுன்னா இந்த காரோட விலை இன்னும் வந்து அதிகமாகும். அப்போது கன்சியூமர் பார்த்திங்கன்னா வேறு பிராண்டுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதை வந்து குறைக்கிறதுக்கு அவங்க டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் மார்ஜினில் இம்பேக்ட் ஆகுங்கிற ஒரு பயம் இருக்குது. அது போக ஆல்ரெடி சைனா
சேல்ஸ் வந்து ரொம்பவே டபுள் டிஜிட் 20%க்கு மேலே டிக்ளைன் தான் ஆயிட்டிருக்கு. இது ஒரு பிரச்சனை. இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டேரிஃபை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் டேரிஃப் எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி டேரிஃப் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் 10% தான் டேரிஃப் அப்படின்ட்டும் இது அமெரிக்கா வந்து ஜெயலலிதாவுக்கு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது யூரோப் யூனியனோட டிமாண்ட் ரொம்ப வீக்காக இருக்குன்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ரீஜன் தான் மெயின் ரீஜன். யூரோப்பு, அடுத்தது நார்த் அமெரிக்கா, நெக்ஸ்ட் சைனா. ஸோ 3 இடத்துலையுமே சேல்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே வீக்காக வந்து இருக்குது. இது டாடா மோட்டார்ஸை ரொம்பவே வந்து பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துகிட்ருக்கு. ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் கரெக்ஷன் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப வந்து வெகு வேகமாக வந்து இறங்கலை. ஒரு வருஷமாக தொடர்ந்து இறக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா, அக்டோபர்லேருந்து இந்த நவம்பர் இன்னும் முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதத்தில் 20% வரைக்கான சரிவு. நம்ம பெருசாக இந்த சரிவு இவ்வளோ தூரம் ஏற்பட்டிருக்குமான்னு கூட பாதி பேருக்கு வந்து தெரியாது. ஆனால் 20% வரைக்கான ஒரு இறக்கம் ஜஸ்ட் வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து நடந்திருக்கு. விரைவில் நமக்கு இந்த டாடா மோட்டார்ஸில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம கேப்சர் பண்ணுறோமே, அதுக்கப்புறம் ரிஸ்க் இல்லையான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் நம்ம இதை வந்து கேப்சர் பண்ணும்போது இந்த ரிஸ்க்கை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ கோட்டாக் பேங்க் வந்து ஐடிபிஐயை வாங்கிடுவாங்க போல், அந்த மாதிரியான ஒரு செய்திகள் தான் இப்போ வந்து வந்துட்டுருக்கு. இப்போ என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, ஐடிபிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க்கோட மெர்ஜ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ரூமர் மாதிரி வந்துட்டுருக்கு. பட் இது இன்னும் உண்மையாக என்னன்ட்டு தெரில. என்டிடிவியில் மட்டும் இந்த செய்தி வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான மெர்ஜர் மட்டும் நடந்ததுன்னா ஒரு 45% ஸ்டேக்கை வந்து வாங்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ மேபி இது நடந்ததுன்னா 2லேருந்து 3 வருஷம் ஆகும் திரும்ப பேங்க் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறக்கு அப்படின்னு தான் அனலிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஸோ புது அசட்டெல்லாம் உள்ளே வருது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாகிறதுக்கு கண்டிப்பாக அவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கோட்டக் பார்த்திங்கன்னா ஐஎன்ஜி வைஷ்யாங்கிற ஒரு பேங்க்கை வந்து இந்த மாதிரி அக்யூர் பண்ணியிருக்காங்களாமா. அதுக்கு எடுத்த ஒரு டைம் பார்க்கும்போது இதே ஒரு 3 வருட பீரியட் வந்து டைம் எடுத்திருக்கு. பட் அதுக்கப்புறம் இவங்களுடைய வளர்ச்சி இன்னும் நல்ல வளர்ச்சியாக இருந்திருக்கு அப்படின்ட்டும் இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இவங்க தான் வந்து வாங்க போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்பட எனக்கு தெரியல. மேபி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அக்யூசிஷன் மூலிமா கோட்டக் பேங்க்கோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் அப்படின்னு தான் நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இடையூறுகள் கண்டிப்பாக இடைக்காலத்தில் இருக்கும். எப்படி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சியோட மெர்ஜர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து சந்திச்சதோ, இப்போ அது அப்படியே நார்மலாக இருக்குது. பட் அந்த கஷ்டத்தை சந்திக்கிற டைமில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இப்போது அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி ஸோ அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு பேங்க் வந்து தயாராக இருக்குது. ஸோ அதனால் ஒரு கஷ்ட சூழ்நிலையில் என்னென்ன நம்ம பண்ணணுமோ அந்த வேலைகள் எல்லாம் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சோன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு சேஃபான ஒரு பர்ஃபார்மன்ஸும் நமக்கு கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல தகவல்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.